constructor function. So constructor function உடைய opposite form தான் destructor. Constructor என்ன work பண்ணுதுன்னா ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம ப்ரோக்ராம்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும்போது ஆப்ஜெக்ட் கால் பண்ணுது, கால் ஆகி ஒரு மெமரி கிரியேட் பண்ணி மெமரிக்குள்ள வந்து வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுது. ஸோ இப்போ மெமரி அலோகேஷன் நடக்குது கன்ஸ்ட்ரக்டர்ல. டிஸ்ட்ரக்டர்ல வந்து கிரியேட் ஆன அந்த மெமரியை வந்து டீஅலோகேட் பண்ணுது. அதாவது மெமரியை ஃப்ரீ பண்ணி வேற ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ற மாதிரியான எம்டி பண்ணி விடுற ப்ராசஸ் தான் இந்த டிஸ்ட்ரக்டர். ஸோ அப்போ ஒரு ப்ரோக்ராம்ல அதாவது கிளாஸ்க்குள்ள வந்து ஒரு டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் நம்ம பாஸ் பண்ண தேவை கிடையாது. அதே மாதிரி முன்னாடி எந்த ஒரு ரிட்டர்ன் டைப் வாய்டோ இல்லை இன்ட் ஃப்ளோட் எதுவுமே கொடுக்க தேவை கிடையாது. ஓகேவா? இது எப்படி ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றேன்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் நேம். ஸோ வித்தின் த கிளாஸ்க்குள்ள பப்ளிக் செக்ஷனுக்குள்ள தான் டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. ஸோ அது மூலமா என்ன இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இதை தான் நம்ம வந்து டீஅலோகேட் பண்ணணும். அப்படின்னும் போது டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி டில்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். சிம்பிள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கிளாஸ் நேம் கொடுத்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ். ஸோ வித்தின் பிரேஸ்க்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். மெமரி வந்து டீஅலோகேட்டட் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் வந்து பாஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா இந்த மாதிரி டில்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி கிளாஸ் நேம் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், மெமரியை ஃப்ரீ பண்ணி விட்டுரும்.